தள்ளுபடி ஆகமம் என்பது பரிசுத்த பைபிளில் இருந்து விலக்கப்பட்ட அல்லது தள்ளுபடி செய்யப்பட்ட சில புத்தகங்களை குறிக்கிறது. அவை கத்தோலிக்க மற்றும் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ் சபைகளால் புனித நூல்களாக கருதப்படுகின்றன. ஆனால் இவை யூதர்கள் மற்றும் பெரும்பாலான புராட்டஸ்டன்ட் சபையினரால் தள்ளுபடி செய்யப்பட்டு அப்போகிரிபா என குறிப்பிடப்படுகின்றன. அதற்கு மறைக்கப்பட்ட, மூடப்பட்ட அல்லது அங்கீகாரம் பெறாத என்றெல்லாம் பொருள் உண்டு. தள்ளுபடி ஆகமங்களில் உள்ள புத்தகங்கள் எவை, அவைகளில் உள்ள செய்திகள் எதை பற்றி சொல்லுகின்றன என்பதையெல்லாம் கடந்த 3 பதிவுகளில் நாம் பார்த்தோம். அவைகள் ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டன, எந்த விதிகளின் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டன, அவற்றை நாம் வாசிக்கலாமா, அதனால் பயன் உண்டா? இந்த கேள்விகளுக்கான பதில்களை காண்போம். கிறிஸ்துவுக்கு பின் 1546 வருடத்தில் நடந்த ட்ரெண்ட் ஆலோசனை கூட்டத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையினர் இந்த புத்தகங்களை ஏற்றுக்கொண்டாலும் புராட்டஸ்டன்ட் சபைகள் இவை பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் எழுதப்பட்டவை அல்ல என நிராகரித்து விட்டனர். தள்ளுபடி ஆகமங்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஆரம்ப காலங்களில் பரவலாக வாசிக்கப்பட்டாலும் யூதர்களின் பைபிளில் சேர்க்கப்படவில்லை. இதன் காரணமாக கத்தோலிக்க மற்றும் புரொட்டஸ்டன்ட் மதங்களில் உள்ள பைபிளின் உள்ளடக்கம் மாறுபடுகிறது. கடந்த 3 வீடியோக்களில் பார்த்தது போல, ஒருவேளை இப்புத்தகங்களில் வரலாற்று உண்மைகளும் பல ஆச்சரியமான தகவல்களும் இருந்தாலும் இவைகள் கீழ்காணும் காரணங்களால் தள்ளப்பட்டன. 1. பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீக ஏவுதல் இல்லாமல் எழுதப்பட்ட காரணம். தள்ளுபடி ஆகமங்களை எழுதிய ஆசிரியர்கள் எவரும் தெய்வீக ஏவுதலை தெரிவிக்கவில்லை. சிலர் இதனை மறுக்கின்றனர். இவை யூதர்களால் தெய்வீகமாக கருதப்படவில்லை, இதனால் இவை பைபிளில் சேர்க்கப்படவில்லை. 2. அநேக கிரேக்க மொழிபெயர்ப்பில் இவைகள் இடம்பெற்றாலும் எபிரேய பதிப்பில் இவைகள் இடம்பெறவில்லை. 3. கிறிஸ்துவுக்கு பின் 90ஆம் ஆண்டில் ஜெனீவாவில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் யூதர்கள் இவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. 4. இவைகளில் பொய்யான வரலாறும் இடங்களும் தவறான வருடங்களும் உண்மையற்ற கட்டுக்கதைகளும் காணப்படுகின்றன. இவை பைபிளின் மற்ற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது சரியான ஆவணங்கள் அல்ல என கருதப்பட்டது. 5. நம்முடைய வேதம் கூறும் தரமான உபதேசங்களுக்கு மாறாக சில பொய்யான உபதேசங்களை இவைகள் உபதேசிக்கின்றன. உதாரணமாக தற்கொலை, தாக்குதல், மரித்தோருக்கான ஜெபம் போன்ற காரியங்களை நியாயப்படுத்துகின்றன. 6. ஆண்டவராகிய இயேசுவும் புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்களான அப்போஸ்தலர்களும் இந்த புத்தகங்களிலிருந்து ஒரு குறிப்பும் எடுத்துக்கொள்ளவில்லை. தமது எழுத்துக்களில் சொல்லவும் இல்லை, ஆனால் மற்றவைகளிலிருந்து நூற்றுக்கணக்கில் குறிப்பிடுகின்றனர். 7. ஆதிகால சபைபிதாக்களான ஒரிஜன், ஜெரோம், டர்ட்டுலியன், ஜெருசலேம் கிறிஸ் மற்றும் ஆத்ரசியஸ் போன்றோர் இவைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. 8. முதல் 4 நூற்றாண்டுகளில் வேதம் சம்பந்தப்பட்ட ஆலோசனை கூட்டங்களில் இவைகள் அங்கீகரிக்கப்படவில்லை. 9. லூதரும் மற்ற சீர்திருத்தவாதிகளும் இவைகளை நிராகரித்தனர். 10. சீர்திருத்த காலங்களில் இருந்த ரோமன் கத்தோலிக்க அறிஞர்களும் கூட தள்ளுபடி ஆகமங்களை நிராகரித்தனர். 16ஆம் நூற்றாண்டில் நடந்த புரொட்டஸ்டன்ட் புரட்சியின் போது யூதர்களின் எபிரேய பைபிள் அடிப்படையில் புத்தகங்களை மீண்டும் மதிப்பீடு செய்யப்பட்டது. இதன் காரணமாக புரொட்டஸ்டன்ட் சபைகளில் இருந்து தள்ளுபடி ஆகமங்கள் நீக்கப்பட்டன. நாம் தள்ளுபடி ஆகமங்களை வாசிக்கலாமா, அவற்றை பயன்படுத்தலாமா? தள்ளுபடி ஆகமங்களை இன்றும் ஆதரிக்கும் பலர் உண்டு. ஆனால் அவற்றை வாசித்தால், பயன்படுத்தினால் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், தள்ளுபடி ஆகமங்களில் 66 புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமம் சொல்லும் வரலாறு, வருடக்கணக்குகள் சில மாற்றி சொல்லப்பட்டு இருப்பதாலும், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சந்தேகப்பட வைக்கும் நிகழ்வுகள் இருப்பதாலும், மிக முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அப்போஸ்தலர் யாராலும் பயன்படுத்தாத காரணத்தாலும் நாமும் பயன்படுத்த எந்த ஒரு அவசியமும் இல்லை. மேலும் நம்மிடம் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளவும், நற்செய்தியை புரிந்து கொள்ளவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டாகும் இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்தமாக வாழவும், தேவனுடைய நடத்துதலை கண்டு கொள்ளவும், நித்திய வாழ்வை சுதந்தரிக்கவும் மிகவும் போதுமானதாக இருக்கிறது. இதை தாண்டிய வேறு எந்த புத்தகமும் நமக்கு அவசியமில்லையே. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. சங்கீதம் 119:165. ஆமென்.